அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தவறு என் மீது கிடையாது, தாவேகா தொண்டர்கள் மீது தான். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் பேசினது லைவாக வந்திருக்கு. அவங்க யூடியூப் சேனலில் லைவாக போட்டிருக்காங்க. திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களோட பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களை பற்றி. அதை அவர் என்ன சொல்கிறார், முதல் நாள் பேசும்போது, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், நான் என்னமோ சொல்லிட்டு நான் 10 வயசுலேயே தமிழர் படையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனவன், எனக்கு ஒரு வரலாறு இருக்குது தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா. ஒரு படத்தில் சொல்லுவானே, நான் முதல்ல ரவுடிடா, அதுக்கப்புறம் தாண்டா இந்த இதெல்லான்ட்டுன்னு பாஷா படத்தில். அந்த மாதிரி அதே அண்ணனுக்கு நானும் சொல்கிறேன், உண்மையை சொன்ன மாதிரி நானும் உண்மையை சொல்ல வரேன். அண்ணன் நீங்கள் தமிழக வாழ்மை கட்சியோட தலைவர் இல்லை, நீங்கள் திமுகவின் எம்எல்ஏ. இல்லைனா நீ திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இங்கேயே பொய், முதல்ல ஒரு விஷயம் பொய், அடிப்படை பொய்யை வச்சுக்கிட்டு நீங்கள் நாங்கள் பொய் சொல்கிறோம் ஏமாத்தினோம். சரி, இப்போ அவர் சொல்கிறாரு, அவரை பற்றி அவதூறாக ரொம்ப கீழ்த்தனமாக இதில் வந்துடுச்சு வலைதளங்களில் அவரை பற்றி பேசினான்னு. அது தாவேகா தொண்டர்கள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அண்ணா தம்பிகள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போது அண்ணனோட ரசிகன்னா, அண்ணனோட தம்பினா, அண்ணனோட சப்போர்ட்டர்னா, எல்லாத்துலேயும் நானும் ஒன்று. நான் அவரை தப்பாகவே பேசலையே. இது வரைக்கும் வேல்முருகன் அண்ணன் மரியாதை தானே பேசுகிறேன். டே வேல்முருகா, உனக்கெல்லாம் அப்படியாடா அப்படின்னு நான் பேசுகிறேன்னா? பேசல. எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன். அப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம் இல்லை. என்ன மாதிரி தான் எங்கள் தம்பிகளும் இருப்பாங்க. விஜய் அண்ணா ரசிகர்கள் யாரும் அவதூறாகவும் கேவலமாகவும் யாரையும் தரைக்குறவாகவும் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக பேச மாட்டாங்க. பேசுகிறாங்க தெரியுமா, இவர்கள் யார் என்றால், கெட்ட பெயரை உருவாக்க சில பேனாக்கள் எடுத்துக்கொண்டு, சில பேனாக்கள் அந்த பென்ஸ் எடுத்துகிட்டு அவங்க தான் அந்த வடிவம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் யார் மன்னிப்பு, அப்போ நீங்கள் நான் என்ன கேட்குறேன் வேல்முருகன்ட்ட, அண்ணன் யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசுகிறாங்க ஒரு 10 பேர் எடுத்துருங்க, இவங்கெல்லாம் ரொம்ப இவங்கெல்லாம் தாவேகாவின் நிர்வாகி, தாவேகாவின் தோழர்கள் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா தொண்டர்கள் சொல்லக்கூடாது சொல்லிடுறாங்க. தோழர்கள் நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.